Hi friends, a warm welcome to our conceptual educational channel. Today we are going to see 6th standard term 2 lesson 5 the cell. நம்ம சேனலில் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம லெசன்ஸ் டீச் பண்ணி போட்டுட்ருக்கோம், சயின்ஸ் லெசன்ஸ் அண்ட் பிஎட் ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலில் கீப் வாட்சிங் அண்ட் சப்போர்ட் அஸ். ஓகே, introduction to this lesson. So observe the two pictures given above. Do you observe any similarity between them? ஸோ இந்த ரெண்டு பிக்சர் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது இல்லையா? கிட்டத்தட்ட என்ன ஒரே மாதிரி இருக்குது? க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் இமேஜின் a brick wall. What is the basic building block of the wall? A single brick, of course. ஸோ இந்த பிரிக் வாலில் வந்து ஃபஸ்ட்டு எப்படி கட்ட ஆரம்பிப்பாங்க? ஒரு பிரிக்கை வச்சு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா? பில்டிங் பிளாக் ஆஃப் வந்து என்னது? ஒரு பிரிக் தான். ஸோ அதே மாதிரி தான், லைக் அ பிரிக் வால் அவர் பாடி இஸ் கம்போஸ்ட் ஆஃப் பேசிக் யூனிட் கால்ட் செல். ஸோ ஒரு செல் அப்படின்றத வச்சு தான் நம்ம பாடி ஃபுல்லாக மேட் ஆயிருக்கு. ஓகேவா? பில்டிங் பிளாக் நேம்டு கால்ட் செல்ஸ். ஓகே, ஸோ இந்த செல்ஸ் தான் நம்மளுக்கு எப்படி இந்த பாடி எப்படி இந்த வால் ஃபுல்லாக பிரிக்கால் மேட் ஆயிருக்கும். ஸோ சிம்பிளி நம்மளோட பாடி ஃபுல்லாக செல்லால் மேட் ஆயிருக்கு. த செல் இஸ் த செல்ஃப் சஃபிஷியன்ட் டு கேரி அவுட் ஆல் த ஃபண்டமெண்டல் அண்ட் எசென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஸோ இந்த செல் அப்படின்றதுல வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு இந்த எசென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ், இந்த ஆர்கானிசம்ஸ் எந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே என்னது? இந்த செல் வந்து நம்மளுக்கு வந்து கேரி அவுட் பண்ணி கொண்டு போகுது. ஸோ இப்போ நம்ம செல் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். த செல், all living things are made up of one or more cells. They are variety of cells types, however they all have some common characteristic features. ஸோ ஆர்கானிசம் அப்படின்னா அது வந்து ஒரு செல்லாலேயோ இல்லை பல செல்லாலேயும் மேடப் ஆகிருக்கலாம். ஓகேவா? இப்போ ஹியூமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேடப் ஆஃப் மெனி செல்ஸ். ஆனால் ஒரு சில ஆர்கானிசம் வந்து ஒன்லி சிங்கிள் டைப் ஆஃப் செல் கூட இருக்கும். ஸோ அது பேஸ்ட் அப்பான் தேர் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்தர் நம்ம பார்க்கலாம் எல்லாத்தையும். நெக்ஸ்ட், மோர் டு நோ. கேன் யூ see a cell with your naked eye? நம்மளோட நேக்ட் ஐ, அதை நம்மளுக்கு நம்மளால் செல்லை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. ஓகே, cells are very minute and is said to be microscopic, cannot be seen with our naked eye. They can be observed only through a specialized scientific instrument called microscope. ஸோ ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், நம்மளால் கண்ணில் பார்க்க முடியாது, ஏன்னா அது ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் சைஸில் இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஸ்பெஷலைஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட், அது என்ன பேருனா மைக்ரோஸ்கோப், அது மூலிமா நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேவா? Nowadays an electron microscope is used to magnify the cells and observe the cells. ஸோ இப்போ செல்ஸ் அப்சர்வ் பண்ணுறதுக்கு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இது என்ன செய்யும்? ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிறத, நம்மளை கண்ணால் பார்க்க முடியாததை வந்து நம்ம மைக்ரோஸ்கோப் மூலிமா அது எப்படி இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? Okay, then the discovery of the cell. The Englishman Robert Hooke was a scientist, mathematician and inventor. யார்? Englishman Robert Hooke. இவர் வந்து சயின்டிஸ்டாக இருக்கார், மேத்தமெட்டிஷியன் அண்ட் இன்வென்டர். He improved microscope which was used in those days and built a compound microscope. He placed water lens beside the microscope to focus the light from an oil lamp on specimens to illuminate them brightly, so that he able to see the minute parts of the objects clearly. ராபர்ட் ஹூக் வந்து அப்போதில் பயன்படுத்திக்கிட்டு இருந்த மைக்ரோஸ்கோப்பை வந்து மேம்படுத்த முயற்சி செய்தார். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை மேம்படுத்த முயற்சி செய்யும்போது என்ன செஞ்சார் அப்படின்னா, அங்கே வந்து ஒரு ஏற்கனவே ஆயில் லேம்ப் வந்து வெளிச்சத்துக்கு வச்சுருப்பாங்க இல்லையா, அதுக்கு பக்கத்தில் வந்து வாட்டர் லென்ஸ் வச்சுக்கிட்டு அது மூலிமா அந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன செஞ்சிச்சு அப்படின்னா இன்னும் கிளியராக தெரிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ see the ஆயில் லேம்ப் இந்த சைடில் இருக்குது, அது பிசைடில் வந்து வாட்டர் லென்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது அந்த இது எப்படி இருக்கும், ரொம்ப கிளியராக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, ஒன் டே ஹூக் மேட் திஸ் thin sections of the cork and observed them through his microscope. ஒரு நாள் ஹூக் வந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கார்க் எடுக்காங்க. கார்க் அப்படின்னா என்ன? மரத்தக்கை அப்படின்னா அந்த மரத்தில் உள்ள ஒரு சின்ன பீஸ். ஓகேவா? அதை எடுத்து அப்சர்வ் பண்ணும்போது மைக்ரோஸ்கோப்பில் அவர் என்ன பார்க்காருன்னா ஐடென்டிக்கல் சேம்பர்ஸ் பார்க்காரு. ஓகேவா? அப்போ அது வந்து எப்படி எந்த ஷேப்பில் இருக்குன்னா ஹெக்ஸாகானல் ஷேப்பில் இருக்குது. இதை பார்த்து அவர் சர்ப்ரைஸ் ஆகிறாரு. ஸோ இது வந்து சிமிலராக வேறு என்னெல்லாம் பார்க்குறாருன்னா பட்டர்ஃப்ளைஸ் விங்ஸ், பீஸ் காம்பவுண்ட் ஐஸ், இதெல்லாம் வந்து அவர் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறாரு. ஓகேவா? பேஸ்ட் ஆன் திஸ் அப்சர்வேஷன் ஹூக் பப்ளிஷ்ட் அ புக் நேம்டு மைக்ரோகிராஃபியா இன் த இயர் 1665. ஸோ 1665 அவர் ஒரு புக்கை வெளியிடுறாரு, மைக்ரோகிராஃபியா அப்படின்றது. அதில் தான் ஃபஸ்ட்டு அவர் இந்த டேர்ம் யூஸ் பண்ணுறாரு, செல் அப்படின்றத. He described that the structure of tissue using the term cell. ஸோ டிஷ்யூவோட ஸ்ட்ரக்சரை வந்து அவர் செல் அப்படின்ற டேர்மில் யூஸ் பண்ணுறாரு. ஓகேவா? பேசிக் யூனிட் தான் செல் அப்படின்ட்டு. ஸோ இன் லட்டின் வேர்டு செல்லுலா மீன்ஸ் அ ஸ்மால் சேம்பர். செல்லுலா அப்படின்னா ஒரு சின்ன சேம்பர். ஓகே, சேம்பர் மீன்ஸ் ஒரு அறை அப்படின்னு எடுத்துக்கலாம், ஒரு பார்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே,
the branch of science that deals with the study of cells is called cell biology. ஸோ செல் பற்றி படிக்கிற படிப்பு பேர் என்னது செல் பயாலஜி அப்படி சொல்கிறாங்க. the structure organization of the cell. ஓகே, இந்த செல் எப்படி இருக்கிறது அப்படி ஸ்ட்ரக்சர் சொல்கிறாங்க. the typical cell consists of 3 major parts: an outer cell membrane, a liquid cytoplasm and nucleus. ஸோ ஒரு செல் அப்படின்னாலே அதுக்கு ஒரு 3 மேஜர் பார்ட்ஸ் இருக்குது. Analogous to the body's internal organ like eyes, heart, lungs, organelles or specialized structure and perform valuable functions necessary for normal cellular operation. Many of minuscule but distinct structures called organelles lie within the cell. ஸோ நம்ம பாடியில் எப்படி ஐஸ், ஹார்ட், லங்ஸ் இப்படின்னு ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுதோ அதே மாதிரி நம்ம செல்லு பாடியில் எந்த பார்ட்டில் இருக்கோ அது அந்த ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன்ஸுக்கு பண்ணும். ஓகேவா, அதுக்கு அந்த கெப்பாசிட்டி அந்த செல்ஸ்க்கு இருக்கும். இப்போ நம்ம எந்த பாடியில் எந்த பார்ட்டில் அந்த செல் இருக்கோ அந்த செல் வந்து ஸ்பெஷலைஸ்டு ஃபீச்சர்ஸோடு இருக்கும். அது வேறு பார்ட்டில் இருக்கிறது வந்து வேறு ஸ்பெஷலைஸ்டு ஃபீச்சர்ஸோடு இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. சைஸ் ஆஃப் த செல். த சைஸ் ஆஃப் த செல்ஸ் மே வேரி ஃப்ரம் அ மைக்ரோமீட்டர், அ மில்லியன் ஆஃப் மீட்டர் டு அ ஃபியூ சென்டிமீட்டர்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த செல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், நம்மளோட நேர்டையில் பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப்பால் தான் பார்க்க முடியும். ஸ்மாலஸ்ட் சைஸ் ஆஃப் த செல் இஸ் ப்ரெசென்ட் இன் பாக்டீரியா. பாக்டீரியாவில் வந்து ஸ்மாலஸ்ட் சைஸ் ஆஃப் த செல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. த சைஸ் ஆஃப் த பாக்டீரியா செல் ரேஞ்சஸ் ஃப்ரம் 0.01 மைக்ரோமீட்டர் டு 0.5 மைக்ரோமீட்டர். ஓகே, தென் ஆக்டிவிட்டி பாருங்கள். எய்ம் டு அப்சர்வ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிங்கிள் செல். ஹென்ஸ் எக் எடுத்துக்கிறாங்க. மெட்டீரியல்ஸ் நீடட் வந்து ஒரு ஹென்ஸ் எக் அண்ட் பிளேட்டை, ஒரு கோழியோட முட்டையும் ஒரு பிளேட் எடுத்துக்கிறாங்க. மெத்தட்: கிராக் த ஷெல் அண்ட் பிரேக் ஓப்பன் த எக் இன் அ பிளேட். ஓகேவா, இந்த ஷெல்லை கிராக் பண்ணி இந்த எக்கை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ அப்சர்வேஷன்: த எக் ஹேஸ் அ எல்லோ பாட் அண்ட் அ டிரான்ஸ்பரண்ட் பாட் சரௌண்டிங் இன் இட். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஒரு எல்லோ பாட் இருக்கும், ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாட் இருக்கும் இல்லையா எக்கில். ஸோ த ஒயிட் டிரான்ஸ்பரண்ட் பார்ட்டை எப்படி சொல்கிறாங்கன்னா அல்பியூமின் இஸ் அ ஜெல்லி லைக் அண்ட் ரெப்ரசன்ட் த செல்ஸ் சைட்டோபிளாசம், வைல் த எல்லோ பார்ட் யோக் இஸ் திக்கர் அண்ட் ரெப்ரசன்ட்ஸ் தி செல்ஸ் நியூக்ளியஸ். ஸோ அந்த ஒயிட் டிரான்ஸ்பரண்ட் பார்ட் இருக்குல்ல அது வந்து எப்படி இருக்கும், ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும்ல, அதுதான் என்னது சைட்டோபிளாசம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நடுவில் இருக்கிற அந்த திக்கர் லேயர் எல்லோ வந்து நியூக்ளியஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஓகேவா, ஆன் த இன்டர்னல் சைட் ஆஃப் த ஷெல் கேன் பி சீன் எ தின் மெம்ப்ரெயின். ஸோ ஒரு நம்ம ஷெல்லுக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு தின் மெம்ப்ரெயின் இருக்கும் இல்லையா, அந்த இது என்ன சொல்கிறாங்கன்னா லைக் ஸ்ட்ரக்சர், அது என்ன சொல்கிறாங்க விச் ரெப்ரசன்ட்ஸ் தி செல் மெம்ப்ரெயின். அதை வந்து செல் மெம்ப்ரெயினுக்கு இதாக சொல்கிறாங்க. ஸோ நம்ம முட்டையை அவிய வச்சு பார்த்திங்கன்னா ஒரு ஓடு எடுக்கும்போதும் பக்கத்தில் ஒரு செல் மெம்ப்ரெயின் ஒரு லேயர் இருக்கும்ல, அதை வந்து எக்ஸாம்பிளாக செல் மெம்ப்ரெயினுக்கு சொல்கிறாங்க. ஓகேவா, ஆன் த அதர் ஹேண்ட் த லார்ஜஸ்ட் செல் இஸ் தி எக் ஆஃப் அன் ஆஸ்ட்ரிச் விச் 170 millimeter width. We can see this with the naked eye. ஸோ இந்த எக்கை வந்து நம்மளால் நேக்ட் ஐயில் பார்க்க முடியும். பிகாஸ் ஆஸ்ட்ரிச் எக் இஸ் த பிக்கஸ்ட் எக். ஓகேவா, அது வந்து 170 millimeter அளவுக்கு இருக்கும். In human body, the nerve cells are believed to be the longest cell. So longest cell அப்படின்னு பார்த்தீங்கன்னா nerve cells அப்படின்னு சொல்கிறாங்க in human body. So okay, cell size has no relation to the size of an organism. So ஒரு ஆர்கானிசமோட சைஸை பொறுத்த வரைக்கும் செல்லோட சைஸ் இருக்கும் அப்படின்றது கிடையாது. It is not necessary that the cell of say an elephant be much larger than those of mouse. ஸோ ஒரு எலிஃபெண்ட்டோட செல் வந்து மவுஸ்ன்றது தெரியும்ல, ரேட், அதோட செல்லோட வந்து அதிகமாக இருக்கணும் சைஸ் அப்படின்றது அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஷேப்ஸ். ஓகே, ஷேப்ஸ் ஆஃப் அ செல் பார்ப்போம். Cells are of different shapes. For example, some shapes are given in the below pictures. ஸோ பாருங்கள், இது நர்வ் செல். ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னது நர்வ் செல், நெக்ஸ்ட்டு ரெட் பிளட் செல் அண்ட் தென் மசில் செல். ஸோ ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது. ஓகேவா, செல் வந்து ஒரே ஷேப்பில் இருக்காது அப்படின்றது பார்க்குறோம். நம்பர்ஸ்: the number of cells present in different organism may vary. Organism may be either unicellular or multicellular. Organisms such as bacteria, amoeba, chlamydomonas and yeast are unicellular. செல்ஸ் வந்து சிங்கிள் செல்லாகவும் இருக்கலாம் அண்ட் மல்டி செல்லாரும் இருக்கலாம். எவ்வளோ செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு மல்டி செல்லார்லன்றது நம்மளுக்கு தெரியாது, எவ்வளோ நாளும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, ஆன் த அதர் ஹேண்ட் ஆர்கானிசம் சச் அஸ் ஸ்பைரோக்ரையா, மேங்கோ அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் மல்டி செல்லுலார். ஸோ ஹியூமன் பீயிங்ஸில் மல்டி செல்லுலார் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மேடப் ஆஃப் ஃபியூ ஹண்ட்ரட் ஆஃப் மில்லியன் செல்ஸ். எவ்வளோ இருக்கும், ஃபியூ ஹண்ட்ரட் ஆஃப் மில்லியன் செல்ஸ். அப்போ எவ்வளோ இருக்கும் இல்லையா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் டூ யூ நோ பார்ப்போம். Appropriate number of cells in the human body is 3.7 into 10^13. அப்போ இது 10^13னா எவ்வளவு? ஸோ இதை நம்ம கவுண்ட் பண்ண முடியுமா? 37 பில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரேஞ்சஸ் ஆஃப் செல் சைஸஸ். ஸோ செல் சைஸோட ரேஞ்ச் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வெரி ஸ்மால்லேருந்து பிக் பார்க்குறோம். ஓகேவா,
வைரஸோட செல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பாக்டீரியம் செல் அண்ட் தென் பிளான்ட் செல் அண்ட் தென் ஹியூமன் எக் அண்ட் தென் ஃப்ராக் எக் அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அண்ட் தென் ஹென்ஸ் எக் அதோட பெருசாக இருக்கும். அண்ட் ஆஸ்ட்ரிச் எக் வந்து இருக்கிறதுலே பெரிய சைஸாக இருக்கும். ஓகேவா, இதுதான் என்னது ரேஞ்ச் ஆஃப் த செல் சைஸா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் செல். Generally, cells are classified into two types. First one is prokaryotic cell. It has no true nucleus consisting of no nuclear membrane. ஓகேவா, ப்ரோகேரியாட்டிக் செல் அப்படின்னா அதுக்கு நியூக்ளியஸ் கிடையாது, ஒரு உண்மையான நியூக்ளியஸ் கிடையாது, நியூக்ளியர் மெம்பரேன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அனதர் ஒன் இஸ் யூகரியோட்டிக் செல். இட் ஹேஸ் ட்ரூ நியூக்ளியஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் நியூக்ளியர் மெம்பரேன். அதுக்கு நியூக்ளியஸும் இருக்கும், நியூக்ளியர் மெம்பரேனும் சரௌண்டிங்காக இருக்கும். ஓகேவா, ஸோ ஓகே, சி ப்ரோகேரியாட்டிக் செல். இந்த யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் லைக் பாக்டீரியா ஹேஸ் ப்ரோகேரியாட்டிக் செல். ஸோ யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்னா அதில் வந்து ஒரே ஒரு சிங்கிள் செல் தான் இருக்கும். ஓகேவா, அதை தான் நம்ம யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பாக்டீரியா. ஸோ அது வந்து ப்ரோகேரியாட்டிக் செல் அப்படிங்காங்க. ஸோ அதுக்கு வந்து நியூக்ளியஸ் கிடையாது. ஸோ திஸ் டைப் ஆஃப் நியூக்ளியஸ் இஸ் கால்ட் ஆஸ் நியூக்ளியாய்டு. ஸோ நோ ட்ரூ நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, நியூக்ளியாய்டு அப்படிங்காங்க. No nuclear membrane is around this nucleus. So nuclear சுற்றி nuclear membrane இருக்காது. So these cells were the first form of life on earth. இதுதான் first life on earthல வந்து ஒரு உயிரினமாக ஃபார்ம் ஆச்சு. It is ranging from 0.003 to 2.0 micrometer in diameter. ஸோ அவ்வளோ ஸ்மாலாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எசெரிக்கா கோயில் பாக்டீரியா அப்படிங்க. ஓகேவா, தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோகேரியாட்டிக் செல். எக்ஸாம்பிள் எசெரிக்கா கோயில். ஸோ இது ஒரு ப்ரோகேரியாட்டிக் செல்லுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா அவுட்டர் மெம்ப்ரெயின் இருக்குது அண்ட் தென் இதுக்கு இன்னர் மெம்ப்ரெயினும் இருக்குது. ஸோ இந்த வால் மாதிரி இருக்குல்ல, அதுதான் என்னதுன்னா ஃப்ளாஜெல்லம். ஓகேவா, இது வந்து மூமெண்ட்டுக்கு இதுதான் அந்த ஃப்ளாஜெல்லம் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் குரோமோசோம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா, இதுதான் வந்து ஒரு சிங்கிள் ப்ரோகேரியாட்டிக் செல்லுக்கு எக்ஸாம்பிள். அண்ட் தென் யூகரியோட்டிக் செல். செல்ஸ் which has true nucleus is called eukaryotic cell. ஸோ ஒரு செல்லுக்கு வந்து நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னா அது என்னது, யூகரியோட்டிக் செல். இட் இஸ் பிக்கர் தென் ப்ரோகேரியாட்டிக் செல். ஸோ ப்ரோகேரியாட்டிக் செல்லோட இது பிக்கராக இருக்கும். ஸோ அதோட ஆர்கனல்ஸ் வந்து மெம்பரேனால் பவுண்டட் பண்ண போயிட்டுருக்கும். ஓகேவா, யூகரியோட்டிக் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இதுக்கு செல் மெம்பரேன் இருக்குது, ரிபோசோம் இருக்குது, மைட்டோகாண்ட்ரியன் இருக்குது அண்ட் தென் மெம்பரேன் என்க்ளோஸ்டு நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸை சுற்றி நியூக்ளியோலஸை சுற்றி என்ன இருக்குது, மெம்பரேன் இருக்குது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிளான்ட், ஆல்கேஸ் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ ஆக்டிவிட்டி 2 to observe onion peel cells under microscope. Materials required பாருங்க, glass slide, cover slip, onion, iodine solution, knife and microscope. So procedure, take an onion and cut it into 2 halves along its length. So ஒரு ஆனியனை ரெண்டாக வெட்ட சொல்லியிருக்காங்க. and then என்ன சொல்கிறாங்க, take out one of its fleshy leaves. ஸோ ஒரு fleshy leaves எடுக்க சொல்லிட்டாங்க. with the help of pair of forceps remove a transparent thin peel from the inner surface of the leaf. take a glass slide and put a drop of water at the center. place the peel on the drop of the water. pour a drop of iodine solution of the peel. now place a cover slip over the material. observe under the microscope. ஸோ அப்சர்வேஷன் நம்ம அப்படி பண்ணும்போது என்ன பார்க்க போகிறோம், you will be able to see the rectangular cells of the onion peel with the nucleus in each of them. ஸோ ஆனியனில் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் ஆஃப் நியூக்ளியஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, difference between prokaryotic cell and eukaryotic cell. So prokaryotic cell பாருங்க, its diameter ranges from 1 to 2 micron. and then eukaryotic cell வந்து அதோட prokaryotic பெருசு நம்ம பார்த்தோம். its diameter ranges from 10 to 100 microns. and then prokaryotic cell பாருங்க, absence of membrane bounded organelles. ஸோ ஆர்கனல்ஸ் சுற்றி ஒரு மெம்ப்ரெயின் பவுண்டாக இருக்கும் இல்லையா, அது இங்கே வந்து prokaryotic செல்லில் ஆப்சென்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த யூகரியோட்டிக் செல் presence of membrane bound ஆர்கனல்ஸை சுற்றி என்ன செஞ்சுருக்கும், மெம்ப்ரெயின் இருக்கும். and then in prokaryotic cells nucleus consisting of no nuclear membrane. ஸோ நியூக்ளியஸ் வந்து மெம்ப்ரெயின் இருக்காது. ஸோ அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா நோ நியூக்ளியர் மெம்ப்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன் யூகரியோட்டிக் செல் அதில் வந்து ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும் அண்ட் அதை சுற்றின ஒரு நியூக்ளியர் மெம்ப்ரெயினும் இருக்குமா. அண்ட் தென் இன் ப்ரோகரியோட்டிக் செல் ஆப்சன்ஸ் ஆஃப் நியூக்ளியோலை. ஸோ நியூக்ளியோலை வந்து இதில் ஆப்சென்ட்டாக இருக்கும். அண்ட் தென் யூகரியோட்டிக் செல் ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூக்ளியோலை. ஸோ இன் யூகரியோட்டிக் செல் நியூக்ளியோலை ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள், பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல். போத்
Plant and animals are made up of cells. Both cells are eukaryotic in nature, having a well-defined membrane-bound nucleus. So, animals and plants ரெண்டுக்குமே cells உண்டு and ரெண்டுமே என்னது eukaryotic in nature. Okay, கொஞ்சம் பெரிய சைஸ்லையும் இருக்கும், மல்டிபிள் செல்ஸும் இருக்கும். ஸோ இதுக்கு ரெண்டுக்குமே என்னது நியூக்ளியஸும் இருக்கும், மெம்ப்ரெயின்-பவுண்ட் நியூக்ளியஸ் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஸோ பிளான்ட் செல் எடுத்துக்கலாம். இட் இஸ் யூஸ்வலி லார்ஜர் இன் சைஸ், இட் இஸ் ஹார்ட் இன் நேச்சர். ஸோ பிளான்ட் செல் எப்படி இருக்கும், பெருசாகவும் இருக்கும், ஹார்டாகவும் இருக்கும். Plant cells have a cell wall in addition to their cell membrane. ஸோ செல் மெம்ப்ரெயின் கூட சேர்ந்து செல் வாலும் வந்து பிளான்ட் செல்லுக்கு இருக்குது. பிளான்ட் செல் ஹாவ் குளோரோபிளாஸ்ட் விச் கண்டெயின் குளோரோஃபில். ஸோ பிளான்ட் செல்லில் வந்து குளோரோபிளாஸ்ட் இருக்குது. அந்த குளோரோபிளாஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா குளோரோஃபில் இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் பிளான்ட் செல்ஸ் ஹாவ் லார்ஜ் வேக்யூல்ஸ், சென்ட்ரியோல்ஸ் ஆர் ஆப்சென்ட். பிளான்ட் செல்லில் வேக்யூல் இருக்கும், அதாவது லார்ஜ் ஸ்பேஸ் இருக்குது, ஆனால் வந்து என்னது இல்லைன்றாங்க, சென்ட்ரியோல்ஸ் வந்து இல்லை. ஓகேவா? ஸோ ஓகே, பிளான்ட் செல்லை பார்ப்போம். இங்கே வந்து கோல்கி அப்பேரட்டஸ் இருக்குது, குளோரோபிளாஸ்ட் இருக்குது, அண்ட் தென் நியூக்ளியோலஸ் இருக்குது, எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் இருக்குது, செல் வால் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அண்ட் மைட்டோகாண்ட்ரியாவும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள், அனிமல் செல்லா. Animal cells are generally smaller than plant cells. It is not so hard as plant cell. ஸோ நம்ம பார்த்தோம் plant cell வந்து ஹார்டாக இருக்கும், பெருசாக இருக்கும்னு பார்த்தோம். ஆனால் அனிமல் செல் வந்து அந்தளவுக்கு பெருசாகவும் இருக்காது, ஸ்மாலராக இருக்கும் அண்ட் ஹார்டாகவும் இருக்காது. செல் வால் இஸ் ஆப்சென்ட். ஸோ பிளான்ட் செல்லில் வந்து செல் வால் அண்ட் செல் மெம்பரேன் ரெண்டு இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஆனால் அனிமல் செல்லில் வந்து செல் வால் வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும். குளோரோபிளாஸ்ட் இஸ் யூஸ்வலி ஆப்சென்ட். ஸோ குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் பிளான்ட் செல்லில் இருக்கும், ஆனால் இந்த அனிமல் செல்லில் வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும். அண்ட் அனிமல் செல் மே ஹாவ் மெனி ஸ்மால் வேக்யூல்ஸ். ஸோ அனிமல் செல்லில் வந்து ரொம்ப ஸ்மால் வேக்யூல்ஸ் வந்து நிறைய இருக்குது. அண்ட் சென்ட்ரியோல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் அனிமல் செல். இந்த சென்ட்ரியோல்ஸ் வந்து என்னாச்சு, பிளான்ட் செல்லில் ப்ரெசென்ட்டாக இருக்காது, பட் அனிமல் செல்லில் வந்து ஃபவுண்ட் ஆகும். ஓகேவா? அனிமல் செல்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இப்போ நம்ம அனிமல் செல் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஸோ அனிமல் செல்லில் பாருங்கள், மைட்டோகாண்ட்ரியா ப்ரெசென்ட் ஆகிருக்கு, சென்ட்ரியோல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, கோல்கி அப்பேரட்டஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அண்ட் நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. And then cytoplasm is also present, and then plasma membrane அதுவும் present ஆயிருக்கு. And then next பாருங்க, 3-dimension cell structure. So 3-dimension cell structure என்ன? How does a cell look like 3-dimension and what is the shape and size? ஸோ பாருங்கள், இதுதான் அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள், 3-dimensional cell structure. ஸோ நியூக்ளியோலஸ் இருக்குது, அந்த சரௌண்டிங் பண்ணி நியூக்ளியஸ் இருக்குது, அண்ட் தென் செல் மெம்ப்ரெயின் வந்து சரௌண்ட் ஆகிருக்கு, அண்ட் உள்ளே வந்து சைட்டோபிளாசம் இருக்குது, அண்ட் தென் மைட்டோகாண்ட்ரியா, அண்ட் தென் கோல்கி அப்பேரட்டஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம், இது எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ சைட்டோபிளாசம் அப்படின்னா என்ன, அது ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் இருக்கும்னு நம்ம படித்தோம் இல்லையா? அதுதான் எனது மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். So see, the above cell has 3-dimensional view. We can see the 3 sides of the cell structure. You can also view the size, shape and location of an organelles of the cell also. So அது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அந்த ஷேப் எப்படி இருக்குது, அந்த செல்லில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எப்படி இருக்குது, கோல்கி அப்பேரட்டஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா? ஸோ இது வந்து 3D view of the cell அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், 3D view is appealing because it is more likely reality. ஸோ இந்த 3D view வந்து நம்மளுக்கு வந்து உண்மையாக பார்க்குற மாதிரி, ரியாலிட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இன் 3D we can see the entire view of the cell. ஸோ செல்லை பார்த்தீங்கன்னா என்டையர் வியூவும் நம்மளுக்கு தெரியும், இந்த ஒரு செல்லில் இவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. It exposes the accurate size and shape and shows the correct location of the cell organelles. ஸோ 3D வியூவோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த செல்லில் இருக்கிற அந்த பிளேஸில் இருக்கிறது என்னது, ஸோ இது ஆர்கனல்ஸில் எங்கெங்கே என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதோட ஷேப் என்ன, இந்த ஆர்கனல்ஸோட ஷேப் என்ன அப்படின்றது மாதிரி கூட நம்மளால் தெரிய முடியும் இந்த 3D வியூவால். ஓகே, தென் ஆக்டிவிட்டி 3 பார்ப்போம். aim to rectify the variation between 2D and 3D shapes. ஓகேவா? ஓகே, இதுக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு, பாலித்தீன் பேக், வாட்டர், மார்பிள் பால் மீன்ஸ் அந்த கோலி கொண்டு இருக்குல்ல, அதை எடுத்துக்கலாம். ஸோ டேக் அ பாலித்தீன் பேக் வித் வாட்டர், புட் த மார்பிள் பால் அண்ட் இன்டு இட் பாலித்தீன் பேக் அண்ட் தென் ட்ரா அ பிக்சர் இன் யுவர் நோட் புக் அபவுட் திஸ் டாஸ்க். ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து நோட்டில் வரைங்க அப்படின்றாங்க. இஃப் யூ ட்ரா எ பிக்சர் இன் ரவுண்ட் ஷேப், ஸோ இந்த இதை நீங்கள் ரவுண்டாக வரைஞ்சிங்க அப்படின்னா அது 2-dimensional. ஓகேவா? சப்போஸ் இதை நீங்கள் ஸ்பியர் ஷேப்பில் வரைஞ்சிங்க அப்படின்னா இதான் 3-dimensional அப்படின்காங்க. ஸோ ரிசல்ட், now you understand your misconception. ஸோ இது உங்களுக்கு என்னது ப்ராப்ளம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஸோ the animal cells are spherical in shape and structure, not in round in shape. ஸோ அனிமல் செல் வந்து எப்படி இருக்குது, ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது, ரவுண்ட் ஷேப்பில் கிடையாது. ஓகே, த நெக்ஸ்ட் பார்ப்போம்.
செல் காம்போனன்ட்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம வந்து செல் வால், செல் மெம்பரேன், சைட்டோபிளாசம் இப்படி நிறைய பார்த்துட்டோம். பட் அதோட யூஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அதோட ஸ்பெஷல் நேம் என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? செல் வால். செல் வால் வந்து என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, சரௌண்ட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் த செல், மேக் த ஷெல் ஸ்டிஃப் அண்ட் ஸ்ட்ராங்காக. இந்த செல்லை வந்து ஸ்டிஃபாகவும் ஸ்ட்ராங்காகவும் வச்சுருக்கும் அண்ட் அது ப்ரொடெக்ட் பண்ணும் இந்த செல்லை. ஸோ இது பேர் என்ன சொல்கிறாங்க, ஸ்பெஷல் நேம் அப்படின்னா சப்போர்ட்டர் அண்ட் ப்ரொடெக்டர் அப்படிங்காங்க. அண்ட் தென் செல் மெம்பரேன் holds and protects the cell, controls the movements of materials in and out of the cell. ஸோ இந்த ஷெல் மெம்பரேன் என்ன செய்யும், உள்ளே வர்றது, அந்த செல்லுக்குள்ளே வரதும் செல்லுக்கு வெளியே போகிறதும் உள்ள அந்த மூமெண்ட்டை வந்து செல் மெம்பரேன் வந்து பார்த்துக்குது. அண்ட் ஹோல்ஸ் தன் ப்ரொடெக்ட்ஸ் த செல், செல்லை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்குது. அண்ட் இதோட பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேட் ஆஃப் த செல் அப்படிங்காங்க. அண்ட் தென் சைட்டோபிளாசம், a watery gel like material in which the cell's parts move. ஸோ இந்த சைட்டோபிளாசம் அப்படின்றது என்னது, அது ஒரு வாட்டர், ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். அதில் தான் என்னது, இந்த செல் பார்ட்ஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ இது என்ன சொல்கிறாங்க, ஸ்பெஷல் நேம் வந்து ஏரியா ஆஃப் மூவ்மெண்ட் அப்படிங்காங்க. அண்ட் தென் மைட்டோகாண்ட்ரியா ப்ரொடியூஸ் அண்ட் சப்ளை மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜி ஃபார் த செல். ஸோ எனர்ஜி, இந்த ஒரு செல்லோட எனர்ஜியே வந்து என்னது அப்படின்னா அந்த மைட்டோகாண்ட்ரியா தான் ப்ரொடியூஸ் பண்ணி சப்ளை பண்ணும். ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் தென் குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட் பார்த்திங்கன்னா கண்டெயின் க்ரீன் பிக்மெண்ட் குளோரோஃபில். குளோரோபிளாஸ்டில் தான் வந்து குளோரோஃபில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கேப்சர் த எனர்ஜி ஆஃப் சன்லைட் அண்ட் யூஸ் இட் டு ப்ரொடியூஸ் ஃபுட் ஃபார் த செல் பை ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ வந்து என்ன செய்யும், சன்லைட்லேருந்து எனர்ஜியை கேப்சர் பண்ணி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் மூலிமா நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுதான் என்னது நம்ம குளோரோபிளாஸ்டோட ஃபங்க்ஷன். அண்ட் இது வந்து என்ன எப்படி சொல்லுவோம், ஸ்பெஷல் நேம் ஃபுட் ப்ரொடியூசர் ஃபார் த செல் ஆர் பிளான்ட் செல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே. தென் வேக்யூல்ஸ் ஸ்டோர் ஃபுட், வாட்டர் அண்ட் கெமிக்கல்ஸ். ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, வாட்டர், கெமிக்கல்ஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வேக்யூல்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் டேங்க் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அண்ட் தென் நியூக்ளியஸ் ஆக்ட்ஸ் ஆஸ் அ பிரெயின் ஆஃப் த செல், ரெகுலேட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் ஆல் த செல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ நியூக்ளியஸ் தான் வந்து பிரெயின், செல்லோட பிரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து என்னென்ன பண்ணணும், எந்தெந்த இது என்னென்ன பண்ணணுன்றதை கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட் பண்ணுறது என்ன தான் அப்படின்னு சொல்கிறாங்க, செல் ஆக்டிவிட்டீஸை நியூக்ளியஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு செல் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட் பண்ணுறது என்னது, நியூக்ளியஸ். அண்ட் தென் இது என்ன சொல்கிறாங்கன்னா கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து ரொம்ப மெயின் என்னது, நியூக்ளியஸ் இல்லையா? ஓகே. நியூக்ளியஸ் மெம்பரேன் சரௌண்ட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் த நியூக்ளியஸ், கண்ட்ரோல் த மூவ்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸை பாதுகாத்து சுற்றி இருக்கும். அதுக்கப்புறம் நியூக்ளியஸ்க்குள்ளே அந்த நியூக்ளியஸ் கிட்ட வரதுக்கு அந்த செல் மெம்பரேன் என்ன செய்யும், நியூக்ளியஸ் மெம்பரேன் வந்து உள்ளேயும் வெளியும் வரதுக்குள்ளதை வந்து நியூக்ளியஸ் மெம்பரேன் பார்த்துக்கும். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா கேட் ஆஃப் தி நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.